ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக்களத்தை விட எப்படா ஊருக்குள்ள எல்லாம் நீங்க எல்லாம் நடமாடுறீங்க? நீங்க மானங்கட்டு மரியாதை கட்டு தமிழ்நாடே காரி துப்பி உன்ன திட்டுறதுக்கு சின்ன நண்டு நசுக்கெல்லாம் திட்டுற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்து இருக்கிறப்போ நீங்க எப்படி ஊருக்குள்ள மானமுள்ள ரோசமுள்ள மனுஷனா நடக்கிறீங்க? நீங்க இப்போ உங்க சம்சாரம் கேஸ் போட்டாங்க, ஊடு வேணும்னு கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே உங்க சம்சாரம் என்ன சொல்லியிருக்க, சங்கீதா என்ன சொல்லியிருக்குது, ஒரு பெண்ணின் நடிகையோட தொடர்பில் இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறப்போ நீங்க இந்த பெண்ணியம் பேசக்கூடிய விஜய் ஏஜிஎஸ் மகன் சுரேஷ் கல்யாணத்துக்கு, சுரேஷ் பையன் கல்யாணத்துக்கு நீங்க திரிசாவை ஜோடி ஓட்டு கூட்டிட்டு போறீங்க. நீங்க கொஞ்சமாவது மான ரோசம் ஏதாவது இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருப்பீங்களா? உங்க கட்சியிலையும் பெண்கள் நிறைய பேரு இருக்கிறாங்கிறத மறந்துட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறீங்க. நீங்க இப்ப இதெல்லாம் செஞ்சதுக்கு பின்னாலதான் நீங்க பேசின கூட்டத்துல ஒரு பஞ்சு டயலாக் கொடுத்தீங்க இல்லையா, ஓம் சக்தி பராசக்தின்னு. அதுக்கு பதில் கொடுக்கிற வகையிலாத்தான் ஓம் சக்தி பராசக்தி விஜய் மகன் சேசனுக்கு திரிசா சித்தின்னு ஒரு கோஷ்டி கங்கணம் கட்டிட்டு அது பாட்டுக்கு பிரச்சனை கட்டி பேசிக்கிட்டு இருக்குது. இன்னொரு குரூப் நீ நடிச்ச பட கத்தி சங்கீதாவுக்கு திரிசா சக்களத்தின்னு சொல்லிட்டு இருக்குது. இவ்வளவு மானக்கேட்டை வாங்கிக்கிட்டு நீங்க இனிமேல் அரசியல் கட்சி நடத்தணுமா? உங்க கூட இருக்கிறவன அல்லக்கை எல்லாம் அவனுங்களாவது புத்தி சொல்லி இருக்கணும். எல்லாம் முட்டாள். உங்களை பொறுக்கி தின்னு உன்னை எந்த அளவுக்கு கொண்டு அடிமட்டத்தில் நிறுத்தி உன்னை ஒழிக்காத மட்டும் உடுக்க மாட்டான். உனக்கு அல்ப ஆயுச ஆண்ட கண்ணனி. எனக்கு என்னமோ உன்னுடைய பேச்செல்லாம் போய் பார்க்கறப்ப நீ இலக்கு நின்று தாக்கு பிடிக்குவாங்கிற அந்த அளவுக்கு கூட சந்தேகமா தான் இருக்குது. இப்ப நடிகர் பார்த்திபன் அவர் ஒரு விழாவில் கலந்துக்கிறப்போ ஒரு படத்தை திரிசா படத்தை காமிக்கிறாங்க. அவர் எப்பவுமே குண்டக்க மண்டக்கா தான் பேசுவாரு. அவர் என்ன பேச சொல்லி இருக்கிறப்போ, குந்தவை வீட்டுல குந்த வச்சிருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. அது எந்த கருத்துல சொல்றாரு? ஏற்கனவே உங்க மனைவி பிரச்சனை, சங்கீதா பிரச்சனை ட்ரோல் ஆகி ஓடிட்டு இருக்கிற சமயத்துல திரிசாவை கூட்டிட்டு வந்தங்காட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உன்னை காரி துப்புறாங்க. அவர் ஒரு சக நடிகர் அப்படிங்கறக்காகத்தான் அந்த கருத்தை சொல்றாங்க. அதுக்கு இந்த உத்தம பத்தினி திரிசா ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டு போகுது. அவரு ஏதோ தவறா சொல்லிட்டுன்னு சொல்லி நான் ஏதோ தவறா சொல்லிட்டு என்ன மன்னிப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஆனா தமிழ்நாடு முழுக்க அவளை பேசின பேச்சை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க எனக்கு எதிர்ப்பு தெரிவிப்புக்காக தான் அதை வாபஸ் வாங்கல அது பிரச்சனைய, அது நான் வீட்டுல குந்த வச்சிருந்தா பரவாயில்லன்னு சொன்ன வார்த்தை அப்படியே நிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ அவர் ஒரு சக நடிகனா இருக்கிறார். நடிகனுக்கு உன்னுடைய பேர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற நினைப்புல அவர் சொல்றார். ஆனா விஜய் வரலாறுகளை புரட்டி பார்க்குவதற்கு நேரம் இல்லை, நடிகைகளை புரட்டி பார்க்கறதுதான் நேரம் இருக்குது. பெரியார் கொள்கை வச்சிருக்கிறீங்க நீங்க. பெரியாருடைய படத்தை போட்டு பெரியாருடைய கொள்கை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்றீங்க நீங்க. பெரியார் ஆரம்ப காலகட்டத்துல நீ சினிமா நடிகனுக்கு ஓட்டு போட்டா அந்த நடிகை வச்சிருக்கிற கூத்தியாளுக்கு நீ ஓட்டு போடணும்டான்னு சொன்னார். நீ அதையெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலுக்கு போயிருப்பீங்களா? எவனோ எங்கே என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் அவளோடதான் போவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்னோட உச்சபட்ச கேரியர் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? 2027 உச்சாந்தலையில அடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு மக்கள் முடிவு இருக்கிறாங்க. உன் கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சியை விட கீழே தான் கிடக்குது. நாம் தமிழர் கட்சி ஒரு ஸ்டாண்டர்டான வாக்கு வங்கி வச்சிருந்தது இல்லையா, அதை விட கீழே தான் ஓட்டு வாங்குவீங்க. முதல்ல நீங்க எல்லாம் ஓட்டு இருக்கிற சமயத்துல உங்களுக்கெல்லாம் தொகுதிக்கு ஒரு 15,000 ஓட்டு கிடைக்கும்னு சொல்லி 15,000 இருந்து 20,000 ஓட்டு கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. எல்லாம் அங்கங்க அணில் குஞ்செல்லாம் ஏறதை பார்த்துட்டு அப்படித்தான் ஒரு பிரம்மை உண்டு பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால கையில நாங்க முதல் விழுப்புரம் கூட்டத்துல 10%, அதுக்கு அடுத்த கூட்டத்துல விக்கிரவாண்டியில 20%, நாங்க 40% ஓட்டில் இருக்கோன்னு இந்த ஆதவ் அர்ஜுன் அப்படியே சொல்லி இந்த உப்பளத்தில் இருக்கிற அப்பளவாய புஷியெல்லாம் சொல்லி உங்களை கிரு ஏற்றி விட்டுட்டான்.
இப்ப இந்த நிகழ்ச்சியில நீங்க கட்சியில வந்து கொள்கை தலைவரா வேலு நாச்சியார் ஏத்துக்கிட்டீங்க, அஞ்சலை அம்மாள் ஏத்துருக்கிறீங்க. நீங்க அஞ்சலை அம்மாளுக்கு பாதுகாப்பு திட்டம்னு ஒரு மகளிர் தினத்துல கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. 2 பெண்களை கட்சியினுடைய கொள்கையை தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்கிற நீங்க பெண்களுக்கும் மனைவிக்கு துரோகம் பண்ணி நீ திரிசாலோட ஊர் சுத்துவியா நீ? அப்ப நீ என்ன வேணாலும் பண்ணலாம், தமிழ்நாட்டு மக்கள் எழுச்சி வாயினா உட்காந்துட்டு இருப்பான். நீங்க வீட்டுல வந்து பசங்களை இனிமேல் பெண்கள்ல வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் விடமாட்டாங்க. விஜய் கட்சி கூட்டத்துக்கு திருட்டுத்தனமாக்கி இது போனதுதான். அந்த மாதிரி தஞ்சாவூர் கூட்டத்துல போய் அடிபடி செத்தாம சா கிடக்கிற மாதிரி அந்த மாதிரி திருட்டுத்தனமா கூட்டு வந்தா அந்த அளவுக்கு உங்க கட்சியினுடைய பேரு டேமேஜ் ஆகி போச்சு. இப்ப ரஞ்சனா நாச்சியார் அவங்க பிஜேபியில இருந்தும் கட்சிக்கு ஏதோ கட்சி கொள்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை பார்த்து கட்சியில வந்து சேர்ந்தார். ரோசமுள்ள பொண்ணு ரஞ்சனா நாச்சியார் எடுத்துன்னு அடிச்சு எரிஞ்சிருச்சு இல்லையா? நான் உன்னால கட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு வந்து சேர்ந்தா நீ ஒன்னாந்தரமா கீழ்த்தரமான மனுஷனா இருக்கிற நீ. பெண்ணியம் பேசுகின்ற விஜய்க்கு கண்ணியம் இருக்குதா அப்படின்னு பஞ்சு டயலாக் போட்டுட்டு இருக்குது. அவங்க பேசுறது தமிழ்நாடு முழுக்க படு வைரல் ஆகி போச்சு. அவங்க ஏற்கனவே நீங்க வந்து இந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல, நீ நான் நிறைய செலவு பண்ணி இருக்கிறேன், எனக்கு கட்சிக்கு எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டவங்க நியாயம் கேட்க வர்றப்ப காரை குறுக்காட்டினாங்க இல்லையா? என்னைக்கு நீங்க அலட்சியமா போனீங்களோ அஜிதா ஆக்குனலுடைய அந்த கண்ணீர் அந்த பாவனை சும்மா விடாது. அதோடு மட்டுமல்ல, நிறைய பேர்த்துக்கு நீங்க வந்து சினிமா நடிகையில இருந்து பொதுமக்கள்ல இருந்து எல்லாம் அந்த கூட இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெண்களை முக்கியத்துவமே பண்றது கிடையாது. எல்லா விசில் அடிச்சுக்கிட்டு தாறுமாறா பேசிக்கிட்டு உண்டான சூழல் இருக்கிறப்போ உன் கட்சியில யாராவது இனிமேல் புதியதாக உறுப்பினரா சேர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. நாடு உன்னை இப்பொழுது காரி துப்பிக்கிட்டு இருக்குது. நீ 24 சந்திக்க பிரச்சாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா மத்த கட்சி தலைவர்கள் அப்படி ஃப்ரீயா போவாங்க இல்லையா? நீ போறப்ப பட்டை புட்டை ரஜ கரக பராதியோட போயிரு இல்லையா? அப்படி எல்லாம் போகாம சும்மா போனீங்கன்னாக்கா பெண்கள் எல்லாம் வீதியில சேவக்கொட்டையை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. செருப்பும் சேவக்கொட்டையை வச்சுக்கிட்டு தான் நிற்பாங்க. நீங்க ரோடு ஷோ போனீங்கன்னாக்கா உங்களை விசில் சத்தத்தை ஊதி காமிக்க மாட்டாங்க, சேவக்கொட்டை தூக்கி காமிப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பெண்களை கேவலப்படுத்திட்டு இருக்கிறீங்க நீங்க. இது எல்லாம் போக இந்த மாதர் சங்கம்னு ஒண்ணு இருக்குமே, அகில இந்தியாவில் ஒரு மாதர் சங்கம், தமிழ்நாட்டுல எதெல்லாம் அப்படி அப்படி கொம்பு தூக்கிட்டு வந்து நிற்பாங்களே, அந்த மாதர் சங்கம் எல்லாம் இப்ப எங்க சொம்பு தூக்கு போச்சுன்னு தெரியலையே. தானா முன் வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துவாங்க. 234 தொகுதியிலும் போராட்டம் நடத்தி இருக்கணும். அவங்க ஒரு மாதருக்கு வந்து இழிவுபட பேசினது இல்லாம இழிவா நடந்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத வச்சு அங்க மாதர் சங்கம் தூங்கி கொண்டு இருக்கின்றது. மாதர் சங்கம் ஏன் தூங்குதுன்னு தெரியல. இப்போ பாரதிய ஜனதா கட்சி உங்க கட்சியில பேசுறதா சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு போகுது. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே காங்கிரஸ பேசி அதான் இதான் ஓட்டு என்னென்னமோ கொல்ட்டா அடிச்சு இவன் வந்து பேசுறான் அவன் வந்து நீ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமா நீக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒருத்தவங்க உங்க கட்சியில நேற்று ஆரம்பிச்ச கட்சிக்காக கூட எவனும் சேர்றக்கு வர தயாரா இல்லை உங்ககிட்ட. இப்ப பாரதிய ஜனதா கட்சி நீங்க கூட்டணியில ஒருவேளை சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை சேர்ந்துருச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா எந்தெந்த தொகுதியில் நிக்குதோ நோட்டா அதிகமா ஓட்டு வாங்கும் உங்க கட்சியில சேர்த்துனாக்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒண்ணு பெண்களுக்கு ஒன்றும் மரியாதை கொடுத்த மாதிரி தெரியல. அவனும் ஒரு மானங்கட்ட பசங்க தான் பாரதிய ஜனதா காரணம். இந்த விளவகோடு விஜயதாரணி அது காங்கிரஸ்ல கண்ணியமா இருந்துகிட்டு இருந்தது. இந்த எல் முருகை இனத்தையும் அதையும் இதையும் காமிச்சு கூட்டிட்டு போய் அமித்ஷா முன்னால கட்சியில சேர்த்தி இப்ப அந்த அம்மால இருக்கிற இடம் தெரியாம பண்ணிட்டீங்க. நீங்க கொஞ்ச 5 பேர்த்துக்கா துரோகம் பண்ணிருக்கீங்க. பிஜேபி காயத்ரி ரகுராமுக்கு துரோகம் பண்ணீங்க, விஜயதாரணிக்கு துரோகம் பண்ணீங்க, இப்ப நீ கௌதமிக்கு துரோகம் பண்ணி விட்டீங்க. எல்லா பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு அநீதி இழைக்கிற கட்சி தான், ஒண்ணு நீதி வழங்கக்கூடிய கட்சி கிடையாது. இப்ப நீங்க அவங்களோட போய் சேர்ந்தீங்கன்னா அதிமுகவினுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல இப்ப தத்தளிச்சுக்கிட்டு நிக்குது. இப்ப அதிமுகல இருக்கக்கூடிய கட்சி எஸ்டிபிஐ இப்ப திமுக உழவு போய் சேர்ந்துருச்சு.
இந்த கொங்கு நாடு இளைஞர் பேரவின் தனியரசு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 2 தடவை எம்எல்ஏவா இருந்தாரு. அவரும் உங்க கட்சியினுடைய எடப்பாடியினுடைய நடவடிக்கை பிடிக்காம அவங்களும் திமுக பக்கம் போயிட்டாங்க. இப்ப உங்க அண்ணா திமுக இருக்கக்கூடிய எல்லாமே கரைஞ்சு எல்லாம் திமுகவுக்கு போயாச்சு. இப்ப அண்ணா திமுக இருக்கக்கூடிய ஆளுகளை வெறும் சக்கையான ஆளுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க அண்ணா திமுக கட்சி 2026 தலைமையில ஆட்சி அமைக்குன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு மோடி சொல்லிட்டு போறாரு, அமித்ஷா சொல்லிட்டு போறாங்க. ஆனா எடப்பாடி நான் தான் முதலமைச்சர், எந்த அளவில் தான் கூட்டணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த நேரமும் பாரதிய ஜனதா கட்சி கழிச்சுட தயாராக இருக்கும். அதிமுகவில் முன்ன இருந்த செல்வாக்கு பிள்ளை கட்சிக்கு பாடுவதற்கு எவனும் கிடையாதுங்க. அதிமுக கட்சி வளர்ச்சிக்கு பாடுவதற்கு இல்லை, பாடுபடுவதற்கு ஆட்கள் இல்லை. நீங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 200 தொகுதி சுத்தி என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்ப இந்த லட்சணத்தில் நீங்க அவனே மானம் கட்டு மரியாதை கட்டு தமிழ்நாட்டு மக்களாகவும் தமிழ்நாட்டு பெண்களாகவும் காரி துப்பிட்டு இருக்கிறவன நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி சொன்னா மக்கள் ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்களா? அப்ப எந்த அளவுக்கு உங்க கட்சி தரம் தாழ்ந்து போயிருக்குன்னு பாருங்க. நீங்க உங்க கூட்டணி எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்குன்னு பாருங்க. இப்ப விஜய்க்கு ராஜகோபால், சரவணபவன் ஹோட்டல் அதிபர் ராஜகோபால் பெண்கள் பிரச்சனையில தான் அழிஞ்சு நாசமா போனார். ராவணன் சீதை பெண்கள் பிரச்சனைனாலதான் அவனும் மோகம் கொண்டு போனதுனாலதான் அழிஞ்சு போனான். நீங்கெல்லாம் புராணத்தை படிச்சு பார்த்திருந்தா விஜய் நடு வீதியில சிரித்தாள ஜோடி போட்டு கூட்டிக்கிட்டு வந்திருக்க மாட்டார். விஜய்க்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது. இந்த அல்பாயுசு ஆனந்த கண்ணன் விஜய்க்கு கண்ணு பாருங்க, இந்த ஆந்தைக்கு கண்ணு இருக்கும் பாருங்களா, அந்த மாதிரிதான் அல்பாயுசு ஆந்த கண்ணன் விஜய். 2026 மக்கள் உங்களை ஓட முடுக்க போறாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.